நான் கடவுள் இல்லை என அஜித்தே சொல்லியிருக்கார். நேற்று இரவு ஒரு பரபரப்பு ஒரு அறிக்கை ரிலீஸ் ஆச்சு அஜித்திடேருந்து. அடிக்கடி பொது இடங்கள்ல அநாகரிகமான முறையில் க அப்படின்னு ஒரு ஒரு 3 புள்ளி அஜித்தே அப்படின்னு கோட்ஸில் போட்டிருக்கார். அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக வீடியோவும் பேசியிருந்தோம். அந்த வீடியோ கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் இணைச்சிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்க்கலாம். ஸோ கடவுளே அஜித்தே அப்படிங்கிற வார்த்தையை அஜித் விரும்புகிறாரா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோவில் பேசியிருந்தோம். அதை உண்மையிலே அவர் காதுக்கு பட்ட உடனே அவருக்கு சமீப காலமாக ரொம்ப மன வருத்தம் அடைஞ்சிருக்கார். அந்த விஷயம் ரீசெண்டாக கூட சபரிமலை யாத்திரையில் கூட அந்த பெரிய பேனர் வச்சு கடவுளே அஜித்தேங்கிற வாசகத்தை போட்டிருந்தாங்க ரசிகர்கள். இப்படி எல்லா இடத்துலையும் பொதுமக்கள் அதிகமாக கூடுற எல்லா இடங்கள்லையும் அவங்களுக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த மாதிரி கடவுளே அஜித்தேன்னு சொல்கிற விஷயம் என்னை ரொம்ப கவலையடை செஞ்சிருக்கு. என் பெயருக்கு முன்னாலும் பின்னாலும் வேறு எந்த ஒரு முன்னெடுப்பையும் போட்டுக்கொள்வதற்கு நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு. இனி வரும் காலங்களில் என் பெயர் கொண்டு மட்டுமே அழைச்சா போதும், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க, சட்டத்தை மதித்து நடங்க, யாருக்கும் எந்த இடையூறும் பண்ணாதீங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு அஜித் அந்த அறிக்கையில். ஸோ இது ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஒரு நடிகர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் உள்ள மனிதராக எப்படி இருக்கணும், அதே போல் உச்சத்தில் இருக்கிற நடிகர் தன்னுடைய ரசிகர்களை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அஜித் ஒரு பெரிய முன்னுதாரணம். அதில் எந்த மாற்று கருத்துக்குமே இல்லை. அதாவது தான் ரசிகராக மட்டும் இருந்தால் போதும், நான் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கோஷம் போடுங்க, கொடி போடுங்க, கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க, ரசிகர் மன்றம் மூலியமா தாம் தூம்னு மேலவாத்தியம் வச்சு என்னோட படத்தை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்ற ஹீரோக்களுக்கு மத்தியில் அத்தனை ரசிகர் மன்றங்களையும் கலைச்சிட்டு எனக்கு யாரும் மன்றங்களே வேண்டாம், என் பேரை வச்சு எந்த மன்றம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு கஷ்டப்பட்டு உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க, உங்கள் குடும்பத்துக்காக விசுவாசமாக இருங்க, இந்த சமூகத்துக்கு நல்ல மனுஷனாக இருங்க. அதெல்லாம் போக உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா என் படத்தை பாருங்கள், பிடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற தைரியம் எத்தனை நடிகர்களுக்கு இருக்கும்? அது அஜித்துக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நடிகர் அஜித் இப்போவும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு மட்டும் இருக்கிறாம நிறைய விஷயங்கள்ல அவர் ஈடுபட்டு இருக்காரு. அதாவது பொது விஷயங்களை தவிர்த்து அவருக்கு பிடிச்ச விஷயங்கள்ல சொல்றேன். அதாவது நடிகராக இருக்கார், தான் படங்களுக்கு என்ன ஒரு முழு இன்வால்மெண்ட்டோட 100க்கு 200% கொடுப்பாரு. பல சமயங்களில் சம்பளமே வாங்காம அந்த படத்தை முடிச்சு கொடுப்பாரு. பணம் இல்லைன்னா படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் பணம் கிடைச்சா கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேஷனாக இருக்கக்கூடிய கார் ரேஸ் அண்டு பைக் ரேஸ் அதில் முழு மூச்சாக ஈடுபடுவார். எப்போல்லாம் இதில் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கார் ரேஸ்க்கு போவார். அடுத்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதல். ஸோ ரொம்ப நாளாக அவருக்கு ஒரு வெறி இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நேஷ்னல் லெவல் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு ட்ரைனிங் எடுத்து அந்த ரைஃபிள் கிளப்பில் ஷூட்டிங்கில் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காரு. இது ஒரு புறம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரான், அதாவது இந்த பறக்கும் குட்டி விமானம் ஓட்டுறதுல பயிற்சி எடுத்துக்கிட்டு அதில் பயங்கரமாக ட்ரெயின் ஆகி அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது அந்த கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு தன்னை தயார்படுத்திட்டு இருக்காரு. ஏன் அங்கே ஒரு கௌரவ லெக்சராவராகவும் இருக்காரு. அடிக்கடி அங்கே போய் பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற அந்த ஒரு பணியையும் செஞ்சுட்டு இருக்கார் அஜித். இதையும் தாண்டி குடும்பத்துக்கும் நேரம் செலவிடுறாரு. ஒரு நல்ல கணவனாக இருக்கார் ஷாலினிக்கு. அவங்க கூட வருஷத்துக்கு ஒரு 3 மாதம் செலவிடுவார். அதே போல் தன்னுடைய 2 மகன் மற்றும் மகளுக்கு நல்ல தந்தையாக இருக்கார். ஸோ குழந்தையோட ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்னா அவரே போவார். அப்புறம் ஆனுவல் ஈவெண்ட்டு, ஆனுவல் டே ஃபங்க்ஷனாக இருந்தால் போய் ஒரு தந்தையை அங்கே உட்காருவார். தயவு செஞ்சு என்னை நடிகராக என் பக்கத்தில் யாரும் வராதிங்க, நான் இந்த இடத்துல என்னுடைய குழந்தைகளுக்கு தகப்பனா மட்டும்தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற சொல்லுவார். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே அழகாக சொல்லிட்டு இருக்கார் இந்த சொசைட்டிக்கு. ஸோ ஒரு நடிகன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு உச்ச நட்சத்திரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பெரிய முன்னுதாரணமாக இருக்கார் அஜித். அவரை ஃபாலோ பண்ணுற ரசிகர்களும் ரொம்ப அழகாக இருக்காங்க. இருந்தாலும் அவருடைய ரசிகர்கள் வெறித்தனமாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுறப்ப மட்டும்தான் அவருக்கு சில மன உளைச்சல் ஏற்படுது. அதே போல் தன் பேருக்கு முன்னாடி தலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த பேரை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அஜித் குமார்னு ஃபுல்லாக கூப்பிட்டு இருந்தாங்க, அதை வெறும் ஏகேன்னு மட்டும் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அதையும் ஒரு இன்சஸ்ட் பண்ணார். இப்படி பல விஷயங்களை தன்னுடைய ரசிகர்களை எஜுகேட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற ஒரு நல்ல லீடர்ஷிப் உள்ள
ஒரு நடிகராகவும் நல்ல லீடராகவும் இருக்காரு. இன்னைக்கு வந்து தன்னுடைய விடாமுயற்சி படத்தினுடைய டப்பிங்கை துபாய், அஜர்பைஜான்ல இருந்தபடியே பேசி முடிச்சுட்டாரு. ஸோ மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே டப்பிங் பேசி முடிச்சுட்டாங்க. படம் ரொம்ப வேகமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அனிருத் வந்து சூப்பராக கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஏற்கனவே அந்த ஒரு சின்ன டீசர் கொடுத்தாங்க. அந்த டீசரே பார்த்துருந்தோம் எவ்வளோ ரிதமிக்காக அந்த மியூசிக் இருந்ததுன்னு. ஸோ அதனால் அவரும் முழு மூச்சோட வெளிநாட்டில் உட்காந்து இதுக்கு கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டிசம்பர் எண்டில் வந்து இந்த படத்தினுடைய ஃபுல் காப்பி ரெடி ஆகிடும். அநேகமாக இந்த மந்த் எண்டுலேருந்து இந்த படத்தினுடைய ப்ரமோஷனும் ஆரம்பிச்சிருவாங்க லைக்கா நிறுவனம். ஜனவரி 10ஆம் தேதி விடாமுயற்சி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஒரு பேன் இண்டியா லெவலில் ஒரு 10,000க்கும் அதிகமான திரையரங்குகளில் இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் ஆக போகுது. அதற்கு எல்லா ஏற்பாடும் லைக்கா செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அஜித்தும் அவருக்கு சைட்லேருந்து என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கார். இது வரைக்கும் ரஷ்ஷு பார்த்த மகிழ் திருமேனி ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கார். தன்னுடைய கரியரில் ஒரு மிக முக்கியமான படமாக விடாமுயற்சி படம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது படமாக மாத்திரம் இல்லாமல் இவ்வளோ ஸ்ட்ரகிளையும் தாண்டி இன்றைக்கி ரிலீஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஒரு 2 வருஷ உழைப்பு அது எல்லாத்தையும் தவிடு பொடியாக்கி இன்னைக்கு விடாமுயற்சி வந்து நிற்க போது. லைக்கா நிறுவனத்துக்கும் பயங்கர நிதி நெருக்கடியில் இருக்காங்க. ஸோ அஜித் படம் வந்து அந்த படம் ஓரளவுக்கு வந்து ஒரு பெரிய ரெவென்யூவை கொடுத்துச்சு அப்படின்னாலே லைக்கா நிறுவனம் மீண்டும் தலதூக்கி நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து அஜித் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இனிமேவாவது பொது இடங்களில் அஜித்தினுடைய ரசிகர்கள் அவர் தவிர்க்கிற அந்த வார்த்தையை சொல்லி அழைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறோம். ஸோ கடவுள் நமக்கு மேலே இருக்க ஒருத்தர் தான். அதனால் யாரையுமே கடவுள்னு சொல்லி கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இதே ஒரு பாலிசியை பின்பற்றி கடந்த மாதம் வந்து நடிகர் கமல்ஹாசனும் தன்னை யாரும் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் இல்லை கமல்ஹாசன் அப்படின்னு அழைக்க வேண்டாம், ஒன்லி வந்து கேஹெச் அப்படின்னு கூப்பிடுங்க, இல்லை கமல்ஹாசன் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பாக இருக்குது. எல்லா நடிகர்களுமே தங்களுடைய ரசிகர்களை இந்த மாதிரி எஜுகேட் பண்ணால் நல்லாயிருக்கும். நன்றி.